ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா செய்யலாம் வாங்க. இட்லி உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. 4 இட்லி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 2 முட்டை எடுத்திருக்கேன். இது பாப்பாக்காசும் செஞ்சுருக்கேன். பாப்பா காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் காரம்லாம் கம்மியாக தான் போட்டு செய்கிறேன். எண்ணெய் ஊற்றி, நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்புலாம் போடுவோம். அதெல்லாம் இல்லாமல் பச்சை மிளகாவை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனவுடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் வெங்காயம் வதக்க பார்த்தே போட்டுருங்க. அதுக்கப்புறம் காரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை, அதனால் நான் போடல. இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளிக்கும் முட்டைக்கும் தேவையான உப்பு மட்டும் போடுங்க. ஏன்னா இட்லியில் நம்ம உப்பு போட்டு தான் இட்லி சுடுவோம். அதனால் இப்போத்தி உள்ள பசங்க சாப்பிட்ற மாதிரி தான் இந்த உப்புமா நான் செய்கிறேன். ஏன்னா அப்போத்தி உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தா இவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் முட்டைலாம் உடச்சி ஊற்றி நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை போட்டுக்கலாம். ரொம்ப கூழாக நம்ம இட்லியை உதுர்த்தக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ தான் பசங்களுக்கு டீஸ்பூனால் குத்தி சாப்பிட பார்த்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ சாஸ்லாம் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக தான் நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. நம்ம வீட்டு பசங்க இப்போ எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் செஞ்சு அவங்கள சாப்பிட வைக்கிறது தான் பெரிய விஷயம். பாருங்கள், இட்லி உப்புமா ரெடி. அப்போல்லாம் எங்கள் அம்மா கடலப்பருப்புலாம் போட்டு தாளித்து கொடுப்பாங்க. அப்போவே நாங்கள் இட்லி உப்புமா சாப்பிட மாட்டோம். இப்போ இந்த மாதிரி என் பொண்ணுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தேன். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எனக்கு ஒரு திருப்தி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க பசங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.